பீகாரில் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொலை குற்றவாளிக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செஞ்சுருக்காங்க பீகார் மக்கள். இது பீகாரில் இருக்க மோகாமாங்கிற தொகுதியில் நடந்திருக்கு. அனந்த் சிங்குங்கிறால 2015ஆம் ஆண்டு 4 பேரை கடத்தி அதில் ஒருத்தவங்களை கொலை செஞ்ச வழக்கில் கைது செஞ்சுருக்காங்க. இந்த ஆள் மேலே கொலை, கடத்தல், நில அபகரிப்பு, பாலியல் வன்கொடுமைன்னு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஒரே சாதிங்கிறதுனால பூமி விகர் சாதியினர் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. கொலை, கற்பழிப்பே செஞ்சிருந்தாலும் சொந்த சாதி ஆளுக்கு ஓட்டு போடுற இழிவான மனநிலை எப்பதான் மாறும்னு தெரியல. தேர்தலில் மக்களுக்காக உண்மையா நிற்கிற ஆட்களுக்கு மக்கள் ஓட்டு போறதே கிடையாது. காரணம், அவங்க நம்ம சாதி கிடையாது, வேற சாதி, ஓட்டுக்கு பணம் தரதில்ல, இதெல்லாம் ஒரு காரணம். மணிப்பூருடைய இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட ஐரம் ஷர்மிளா மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரங்களுக்கு காரணமான ஆயுதப்படை சட்டத்தை திரும்ப பெற கோரி 16 ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதுதான் உலகத்திலே நடந்த நீண்ட நாள் உண்ணாவிரத போராட்டமாக இருந்தது. ஆகஸ்ட் 2016ஆம் ஆண்டு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுட்டு தேர்தலில் நிற்க போறதா அறிவிச்சாங்க. 2017ஆம் ஆண்டு மணிப்பூரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 90 ஓட்டுகள் மட்டுமே அந்த மக்கள் அவங்களுக்காக போட்டது. 16 ஆண்டுகள் போராட்டத்துக்கு அந்த மக்கள் தந்த பரிசு அது. தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானலில் தான் அவங்களுடைய திருமணம் நடந்தது. அவங்களுக்கு இப்போ 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எப்போ சுயேட்சை வேட்பாளர்கள் கடைசியாக வெற்றி பெற்றாங்க? இங்கே மாற வேண்டியது அரசியல்வாதிகள் இல்லை, வாக்காளர்களாகிய நாம தான்.